வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரைட்டு. ஸோ நம்ம வந்து பொதுவாக ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த டெக்ஸ்டெல்லாம் ரொம்பவே குட்டியாக தெரிகிற மாதிரி தோணுது. அதனால சரி இருக்கவே இருக்குது இந்த லேப்டாப்பு, அதில் பெட்டர் நம்ம வந்து ஜூம் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை பெட்டராகவே காட்டிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நிதேஷ் அப்படிங்கிற நண்பர்கிட்ட இருந்து ஐஃபோன் 15 ப்ரோவை பற்றி. பொதுவாகவே ஐஃபோன் 15 ப்ரோவை பற்றி இவரோட மெயிலை படிக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் தான் படிக்க போகிறேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் என் மனசில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ 15 ப்ரோ சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெரிய அளவில் குறைகள் எதுவும் பெருசாக கிடையாது. நான் இப்போ கேம் ஆடுறேன்னா கேம்லாம் அல்ட்டியாக இருக்குது, வீடியோ எடுக்கிறேன்னா சூப்பராக இருக்குது, எப்பயும் மாதிரி iOS வந்து நல்ல வேலை செய்யுது. அண்ட் முக்கியமாக வந்து சோஷியல் ஆப்ஸ் அதெல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ வெல் ஆப்டிமைஸ்டு எல்லா ஏரியாலையும். இருந்தாலும் பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தா, A17 ப்ரோ மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கோளாறு பண்ணுது பேட்டரி லைஃப்பில். ஸோ அது மட்டும்தான் எனக்கு எடுத்ததுமே என் மனசில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு மனநிலையோடு தான் நான் இது மெயில் இதுக்கப்புறம் படிக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பேட்டரி லைஃப் பெரிய அளவில் இமேஜின் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். கேமரா நல்லா இருக்கணும், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். பட் எனக்கு புரியுது, பேட்டரி லைஃபே நல்லா இல்லாத ஒரு ஃபோனில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றியா, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? கரெக்ட் தான். ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பேட்டரி லைஃபை பொறுத்து இருந்தால் அவருக்கு வந்து ஏமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே வந்து ஒரு சோஷியல் ஆப்பில் நான் யூஸ் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான ஆப்பில் நான் அது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இல்லாட்டி என்னோட வீடியோஸோ இல்லாட்டி ஃபோட்டோஸோ நான் எடுத்து அதை நான் இன்ஸ்டாவில் பதிவேற்றம் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் HDR பெட்டராக இருக்கிறது. ஸோ இதுலலாம் அது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன், இது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ்னு. இந்த மாதிரியான நீட்ஸோட யாராவது ஐஃபோன் வாங்கினாங்கன்னா அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. பட் இதுவே பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு நம்பி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ரைட்டு, நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாம்பிள் அனிமே வீடியோலாம் அனுப்பியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம். SOTக்கு PNG போட்டிருக்காரு. ஓகே. வணக்கம் சிவா ப்ரோ, ஐ எம் நிதேஷ். நான் ஒரு மொரட்டு ஆண்ட்ராய்டு யூசர் தான். டிவைசஸ் லைக் மைக்ரோமேக்ஸ், நீஞ்சா A89, ரியல்மி 1, ரெட்மி நோட் 10S, போக்கோ M6 ப்ரோலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரெட்மி நோட் 10Sல 2 times ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் 5 years. காலேஜ் டைமில் அதை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்காரு போல். யூசேஜ் பிகாஸ் ஆஃப் மொரட்டு யூசேஜ். என்ன மாதிரினா, பேட்டரி மாற்ற காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி. லைக் கேமிங் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் 5Gக்காக தான் நான் செகண்டரி டிவைஸு போக்கோ M6 ப்ரோ வாங்கினேன். அதை வச்சு பெரிய பிசி கேம்ஸ் எதுவும், அப்புறம் லைவ் போடுவோம். பிசி கேமும் நீங்கள் வந்து அதை வச்சு விளையாட ட்ரை பண்ணியிருக்கீங்க. அண்டு நமக்கு வந்து லைவும் ரைட்டு USB ததர் மூலமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து ஐஃபோன் 5S. இப்போ ஐஃபோனுக்கு வந்தா ஓகே. நவ் ஐ பாட் ஐஃபோன் 15 ப்ரோ. ஸோ ஒரு கான்டெக்ட் என்னென்னா, 5S நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ 15 ப்ரோ 128GB செகண்ட்ஸில் தான் எடுத்திருக்கேன். 2 years யூஸ்டு. பேட்டரி ஹெல்த் வந்து 86% இருக்குது. 58,000 கிடச்சிது. டீலர்கிட்ட தான் கம்மி பண்ணி வாங்கினேன். இதில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பார்ட்ஸும் ஒரிஜினலாக தான் இருக்குது, அன்ஓப்பன்டு. இந்த பேட்டரி பூஸ்ட் மாதிரியான விஷயங்களும் பண்ணல. இந்த ரஃப் யூஸுக்கும் கேமரா தான் வாங்கினேன். அதான் ரஃப் யூஸ் அண்ட் கேமரா மெயின் ப்ரியாரிட்டினா அவருக்கு பெரிய அளவில் ஏமாற்றம் இருக்காது. யூஸிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 1 month. இதில் என்னோட ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டோரேஜ் 128GB. இது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் 128GB இருக்குது. அடுத்த வருஷத்துலேருந்து எல்லாமே 256 தான் பேஸ் வேரியன்ட்னு சொல்கிறாங்க. ஹாப்பி. ஸோ அப்போ 128GBயில் iOS மட்டுமே ஒரு 13GB எடுத்துக்குது. சிஸ்டம் டேட்டான்னு சொல்லி ஒரு 9GB எடுத்துக்குது. ஓல்டு ஃபோட்டோஸ் ஒரு 10GB இருக்குது. கேம் வந்து ஒரு 35GB இருக்குது. ரிமைனிங் 60GB இருக்குது. சில பேருக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தாது, எனக்கு ஓகே தான். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குது ஃபார் பேக்கப் ஆர் iOS இன்ஸ்டாலேஷன். பிகாஸ் USB 3.2 Gen 2 10GB. பட் என் லேப்டாப்பு 3.2 Gen 1 5GB தான். ஸோ ஓகேனால ஸ்பீடு தான், நல்ல ஸ்பீடு தான். கேபிள் தனியாக தான் வாங்கினேன். டிஃபால்ட் ஆப்பிள் கேபிள் 2.2 தான். நல்ல வேலை. லோக்கல் சென் மூலமாக டேட்டா ஷேர் பண்ண ஈஸியாக இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ ஓஎஸ்க்கு வருவோம். iOS 18.6.1. ஸோ ஸ்டேபிளில் தான் இருக்கார் போல். நம்மளால் இன்னும் லிக்விட் கிளாஸ் போடல போல இருக்குது. அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. பிகாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டேபிலேஷன் ஆஃப் iOS 26. ஸ்டேபிள் வரப்போ பேக்கப் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். திஸ் அப்ளைஸ் டு போத் ஆண்ட்ராய்ட் as well as iOS. அண்ட் iOSலையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு சொன்னார் தெரியுமா, சிஸ்டம் ஸ்டோரேஜ், சிஸ்டம் டேட்டா. ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா அதெல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம் பை டெலிட்டிங் ஓல்டு iOS ஃபைல்ஸு. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கஸ்டமைசேஷன் மோசம்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஸ்லைட்டாக HyperOS ஃபீல் பண்ணேன். அண்ட் சம் பிளேஸில் ஆண்ட்ராய்டு விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிளேசஸ் லைக் 4G 5G சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஹோம் ஸ்க்ரீனில் சிங்கிள் கிளிக்கில் ப்ளேஸ் பண்ண முடியுது. 4G 5G என் ஃபோன் பண்ணுறேன்னு 4G கேம் ப்ளே பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கும். வைல் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் 5G ட்ராவல் அப்போ கேமிங்க்கு பிங்கு போகும். அண்டு ரொம்ப வீட்டுக்கு உள்ளே வந்தால் ஸ்டேபிளாக கிடைக்காது. ஸோ அதனால் 4G ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஓகே, கேமிங்க்கு பிங்கு போகும் ரொம்ப. ஓகே.
ஸோ கண்ட்ரோல் சென்டர் மோசம் தான், பிகாஸ் ஒய்ஃபை ஆஃப் பண்ணால் டிஸ்கனெக்ட் தான் ஆகுதே தவிர ஒய்ஃபை ஆன் பண்ணி தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. ஸோ இது என்னென்னா, இன்னொன்று கண்ட்ரோல் சென்டரில் நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒய்ஃபைலாம் டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதாவது கனெக்ஷன் டெர்மினேட் ஆகுமே தவிர ஒய்ஃபை கம்ப்ளீட்டாக ஹார்ட்வேர் வந்து டிசேபிள் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு நம்ம உள்ளே போய் தான் டிசேபிள் பண்ணோம். அது ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் சென்டரு 2.4 GHz தான் கிடைக்குது. 5 GHz சப்போர்ட் இல்லையா, இல்லை எனக்கு தெரியலையா. பரவாயில்ல, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஹோமில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கஸ்டமைசேஷன் நல்லாயிருக்கு. சாம்பிள் அட்டாச் பண்ணியிருக்கேன். கஸ்டமைசேஷனுக்கு ஓகே. லோடிங் பரவாயில்லையே. ஆமாம், டார்ச்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். அப்படி பீம் அடிக்கிற மாதிரி இருக்கும், குறுகி அடிக்கிற மாதிரி. 6% வச்சு அடித்து நவுத்திருக்கீங்களே ஐயா. சப்வே சர்ஃபஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். சப்வே சர்ஃபஸ்லாம் அவ்வளோ பழைய கேமாக இருந்தாலும் இப்பயும் விளாட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. கிளாஷ் ராயலும் விளாட்றீங்க, சூப்பரு. இந்த கிளாஷ் ராயலு, சப்வே சர்ஃபஸ்ஸு, இந்த மாதிரியான கேம்லாம் நம்மளோட நேரத்தை வந்து குடிக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி. பேட்ரி பர்சன்டேஜ் 771 சைக்கிள்ஸ், 86% இருக்குது. செப்டம்பர் 2023 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த டிவைஸு. சூப்பர் சூப்பர். ஸோ ஹாட்ஸ்பாட்டில் தான் இப்போ கூட டிவைஸ் இருக்குது. பேட்ரி யூசேஜ் 5 hours, ஸ்க்ரீன் ஐடில் வந்து 13 minutes. ஸோ நம்மளால் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல் சார்ஜ் போட்டாருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி அடித்து நொறுக்கியிருக்காரு. ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் 5 மணி நேரம் எஸ்ஓடி வந்திருக்கு, பட் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ஐடலோ இல்லாட்டி ஸ்க்ரீன் ஆஃபோ இந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா அது மென்ஷன் ஆகிருக்கும். பட் பரவாயில்ல, நல்லா அடித்து யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காருங்கிறத பார்க்கும்போது ஓகே, நாட் பேட். அனிமே வீடியோவா? கண்டிப்பாக பின்னாடி எங்கேயாவது கான்டெக்ஸ்ட்டில் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். குங்ஃபு பாண்டாவில் உள்ள சீன் மாதிரி இருக்கே. பயங்கர டெரராக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியாது. இந்த சோகத்தை நான் எங்கே சொல்ல. சரி பரவாயில்ல. iOS இன்ஃபோக்கும் அனுப்பியிருக்காங்க, எஸ்ஓடி யூசேஜுக்கும் அனுப்பியிருக்காங்க. எஸ்ஓடி யூசேஜ் அப்படின்னும்போது வாட்ஸ்அப்பு 1.25 மணி நேரம், கிளாஷ் ராயல் ஒரு 51 நிமிஷம், இன்ஸ்டாகிராம் ஒரு 50 நிமிஷம், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஒரு 22 நிமிஷம், யூடியூப் ஒரு 15 நிமிஷம், ஃப்ரீ ஃபயர் ஒரு 15 நிமிஷம். ஓகே பரவாயில்ல. இந்த மாதிரி டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுப்பும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நம்ம மக்கள்கிட்ட அதை காட்டுறதுக்கும் தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இல்லையா. எஸ்ஓடி 5 hours 14 minutes, கேம்ஸ் மட்டும் 1.5 மணி நேரம், என்டர்டைன்மெண்ட் ஒரு 15 நிமிஷம், சோஷியல் மீடியாவில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கீங்க உங்கள் நேரத்தை. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. தேங்க்யூ. ஆனால் எனக்கு என்ன ஹைலைட்னா, இந்த சாம்பிள் அனிமே வீடியோ என்னன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நான் இதுக்கப்புறம் படிக்கும்போது தான் புரியும். பேட்ரி அண்ட் சார்ஜிங்கு டைப் சிக்காக தான் 15 சீரீஸ்க்கு வாங்கினேன். பேட்டரி ஹெல்த் 86%, எஸ்ஓடி 5 மணி நேரம் வருது. யூசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேமிங் ப்ளஸ் மெட்டா ஆப்ஸ், ஹாப்டிக் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது. சார்ஜிங் 15 மினிட்ஸில் 50%, அப்புறம் another 15 மினிட்ஸில் 65%, அப்புறம் another 45 மினிட்ஸில் 95%, ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆகுது. 86% பேட்டரி ஹெல்த் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. 5G யூஸ் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் பேட்டரி ட்ரெயின் இருக்குது. அதுக்கு 4Gயில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டையும் சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே LTPO சூப்பர் ரெட்டினா XDR OLED, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, HDR 10 டால்பி விஷன், 1000 nits 2000 nits ஹை பிரைட்னஸ் மோடில் போகுது. 6.1 inch, இது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுங்க. நிஜமா 15 Proல தான் 6.1 inch, 16 Proலேருந்து உங்களுக்கு வந்து 6.3 inch. பட் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா, மார்ஜினல் டிஃப்ரென்ஸ், அந்த ஹைட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது ஒரு 3 mm 4 mm தான் மாறுது. அதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆப்பிள் கிட்ட இந்த ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா இப்போ 16 சீரிஸில் இன்னும் பெசல்ஸ் இன்னும் மினிமலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தாறுமாறு தான். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 461 ppi மென்ஷன் பண்ணியிருக்காரு. செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன், அது எதுக்கு ப்ரோ இருக்குது? இவரும் எதுக்குன்னு போட்டாரா? அது உங்களுக்கு நல்லா இருந்ததான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சில ஆப்பிள் கண்ணிகள் சொன்ன மாதிரி ஐஃபோன் 15ல் என்ன நல்லா இருக்குமோன்னு சொன்னாங்க. 60 Hz தான் அதில் அவன் 14+ வச்சுருக்கான். அதில் அவன் 60 Hz ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு 120 Hzக்கு ஈக்குவல்னு சொன்னால், ஆண்ட்ராய்டு 90 Hz யூஸர் தான் அவன் ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு 60 Hz கேவலமாக இருந்தது. அதனால தான் ப்ரோ சீரிஸ்க்கே போனேன். இது உண்மை.
இதை பற்றி அடிக்கடி நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணியிருப்போம். முன்ன சொல்லலாம் இந்த 60 ஹெர்ட்ஸ் வச்சு நான் இது பண்ணேன் அதை பண்ணேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ்லாம் வந்து சமாளிச்சிருதுங்க. 60 ஹெர்ட்ஸ் வந்து சமாளிச்சிடும். பட் இந்த 120 ஹெர்ட்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னா, நான் வந்து ஃபோனை தொட்டு இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து ஐஃபோனோட 60 ஹெர்ட்ஸ் வேலைக்கு ஆகாது இனிமேலாம். நான் இப்போ ரீசெண்டாக நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 12 மினி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். 12 ப்ரோ இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் iOS 26 போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போது, நான் எப்போல்லாம் வந்து டிஸ்பிளேயோட இன்டராக்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த 60 ஹெர்ட்ஸ் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவே நான் தொடலை ஓரமாக வச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் பாப் ஆகுது, அந்த அனிமேஷன், அந்த ஸ்மூத்னஸ், அந்த கசெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. நான் எப்போ டிவைஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேனோ அப்போ 60 ஹெர்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இதில் அனிமே வீடியோ என்கோடட் ஃபார் 120 FPS பை ஃப்ளோ ஃப்ரேம்ஸ். 120 FPS சப்போர்ட் ஆகுது, ப்ளே ஆகுது. பட் VLC லைட்டாக குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியுது. சாம்பிள் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். 60 FPSல தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுது. எனக்கு கிறிஸ்பன் கிளியராக இருந்துச்சு ப்ரோ, பிகாஸ் சின்ன டிஸ்பிளே, அதனால தான். இது ஒரு பெரிய ஃபேக்ட்டுங்க. சின்ன டிஸ்பிளேயில் கண்டென்ட் பார்க்குறது அப்படின்னும் போது எனக்கு புரியுது, பெரிய டிஸ்பிளேக்கு பார்த்து எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஸ்க்ரீன் டேட்டா கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் இந்த குட்டி ஃபோன்ஸ்லாம் ஒரு கிஃப்ட்டுங்க. திரும்ப அதெல்லாம் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இப்போ நான் 12 மினி வாங்கினதே அந்த மாதிரியான ஒரு பாயிண்டில் தான். எங்கள் அப்பா வந்து எப்பயுமே ஒரு குட்டியான ஒரு ஃபோன் வேணும்ப்பான்னு ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, பழைய 12 மினி எங்கேயாவது வாங்குவோமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ஓகே, என் கை குட்டி. ஓகே, என் கை குட்டி கை. ஸோ அதுக்கு இந்த ஃபோன் சைஸு ஓகே. என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கம்பேர் டு ரெட்மி நோட் 10s. வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? நீங்கள் 14 ப்ரோ வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹெவி ப்ரோ. இது பரவாயில்ல, இது ஆக்சுவலாக லைட் வெயிட் தான். ப்ராஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, சிப்செட்டு ஆப்பிளோட A17 Pro 3 nm, GPU ஆப்பிள் GPU 6 core கிராஃபிக்ஸு. ஹீட்டிங் இஷ்யூ மோஸ்ட்லி இல்லை. பட் இன்ஸ்டா 5Gயில் யூஸ் பண்ணால் ஸ்லைட்டாக ஹீட்டாக இருக்குது. ஈவன் BGMI 120 FPSல ஆடும்போது கூட இல்லை. ஜிம்மில் ஸ்பாட்டிஃபை ஃபுல் சவுண்டில் ப்ளே பண்ணால் ஹீட்டிங் ப்ளஸ் பேட்டரி ட்ரெயின் இருக்குது. இல்லை அப்புறம் இந்த ஸ்பீக்கரு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அப்புறம் ஹை குவாலிட்டி பிட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அப்போலாம் வந்து பெரும்பாலுமான டிவைஸ் வந்து இப்படி தான் வார்ம் ஆகுது அண்ட் சம்டைம்ஸ் ஹீட்டும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அதை வந்து பொதுவாக தப்பாக சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸு, நான் எதுவுமே பண்ணலனாலும் என் ஃபோன் வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம அதை நினச்சி தான் வருத்தப்படுறோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுவும் ஓகே. அப்புறம் எனக்கு ரேட் ரேசிங் கோர் யூஸ் பண்ணுற கேம்ஸ் லைக் அசாசின்ஸ் கிரீடு, மிராஜ் வாங்கணும்னு ப்ளே பண்ணணும், ஷார்ட்கட்டில் இருந்து சொல்லுங்கள். ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாவா? நம்ம நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க, ஆப்பிள்லேயே ஊறி போய் திகச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் மிஸ் பண்ணுறேன் அண்டு கிளாஷ் ராயல் COC 120 FPS சப்போர்ட் இருக்குது, எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம், நான் இந்த ட்ரீம் கிரிக்கெட்டர் அதுவே 12 மினி 12 ப்ரோவில் விளாண்டா சூப்பராக இருக்குது ப்ரோ. இவ்வளவே அந்த 16+ தான் வீடியோ எடுக்கிறேன். அதுலேயும் நான் வந்து அந்த ட்ரீம் கிரிக்கெட் கேம் ஆடுவேன். 60 FPS தானே இதெல்லாம் 60 ஹெர்ட்ஸ் அல்ட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி, கேமரா அண்ட் வீடியோ அதை மிஸ் பண்ணிட்டேன். வெல் ஆப்டிமைஸ்டு பிகாஸ் நார்மல் ஃபோட்டோ டேக்ஸ் 2 MB, ஈவன் லைவ் ஃபோட்டோ கொடுத்தா கூட 3 MB தான். ப்ரோரா டேக்ஸ் 60 MB per இமேஜ். நார்மல் இமேஜ் போர்ட்ரேட் கன்வெர்ட் பண்ண முடியாது. வீடியோ அவ்வளோவா யூஸ் பண்ணி பார்க்கல. 4K 60 FPS அல்ட்ரா வைடில் 1x 3x நைஸ் தான். ஆப்பிள் ப்ரோரஸு லாகு கேமரா ஆப்பிளில் எடுக்க முடியலை. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் கனெக்ட் பண்ண சொல்லுது. பட் ஃபைனல் கட் கேமரா ஆப்பு இதுக்கு எதுனா எடுக்க முடியுது. ஸோ நோட் 7 minute வீடியோ 60 GB ஸ்டோரேஜ் கேட்குது ப்ரோரஸ்னால. பட் சமதான், இதெல்லாம் யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. பில்டு குவாலிட்டி, கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக பண்ணணுமா? வேண்டாம், பண்ணாதீங்க. ஆனால் கொஞ்சம் ரைஸ்டு கேஸை தான் வாங்கிக்கோங்க. கேமரா லென்ஸ் எல்லாம் சுற்றி நல்லா ரைஸ்டாக இருக்கிற மாதிரி, கீழே எங்கே வச்சாலுமே அவ்வளோ ஈஸியாக கேமரா மேலே எதுவும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. டைட்டானியம் ஃப்ரேம் நல்லா இருக்குது. பட் பிளாக் வாங்கினதுனால ஃபிங்கர் பிரிண்ட் கேட்ச் ஆகுது. மேக்ஸ் சேஃப் அண்ட் ஆக்ஷன் பட்டன் எதுக்கு இருக்குன்னே தெரியல. பட் ஆக்ஷன் பட்டனில் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண என்ன ஃபங்க்ஷனும் நல்லா செட் பண்ணிக்கலாம். பட் நார்மல் பீப்புள் செட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன் அண்ட் சஜஷன், சிவா ப்ரோ, ஐஃபோனுக்கு வருமா ப்ரோ? இப்போ ஆல்ரெடி ஆப்ஸ் எல்லாமே தனியாகவே இருக்குது ப்ரோ. எடிட்டிங் ஆப்ஸ்லேருந்து எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே இன்டெகிரேட் ஆகி அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கு. பழைய மேக் யூஸ் பண்ணால் கூட நான் இங்கே மேக் மினி M1 வச்சிருக்கேன். ஸோ அதுக்கே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது M1 பேஸ்டு. ஸோ உங்களுக்கு தான் ஆக்சுவலி கேப்பபிள். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே பக்கமாக வந்துடும். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. பட் இட் இஸ் வெல் கேப்பபிள். இப்போ இருக்கக்கூடிய இந்த A17 Pro இஸ் வெல் கேப்பபிள். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 15 Pro 15 Pro Maxுக்கும் உண்டு, 15 Plusக்கு தான் கிடையாது. ஸோ அதனால் வரும் ப்ரோ, இனிமேல் தான் வரும். ஸோ அவங்க ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரேஸில் பின்னாடி தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ராக் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது. அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் இன்டெகிரேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லாவே தெரியும். காலப்போக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. அப்புறம் எல்லாம் ஓகே. வந்தாலும் ஆண்ட்ராய்டு அளவுக்கு நல்லா இருக்குமா? பெட்டர் பண்ணிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல பவர் பேங்க் சஜஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸேஃப் பவர் பேங்க் மாதிரி போகவா? நிறைய இருக்குது ப்ரோ. ஸ்டஃப் கூல் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நம்ம போட்டிருப்போம். இந்த ஜெப்ரானிக்ஸ்லாம் மேக்ஸேஃப் பவர்டு 10,000 mAh இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஹேமர்லானா பவர் பேங்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஷாமி பவர் பேங்க் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த மேக்ஸேஃப் கம்பேட்டபிள்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா இந்த ஆங்கரு, ஆம்ப்ரனு, அப்புறம் ஜெப்ரானிக்ஸு, ஸ்டஃப் கூல் எப்பயுமே டாப்பில் தான் இருக்கும். அது கொஞ்சம் ப்ரீமியம் சைடில் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே டெம்ப்ட்னு ஒன்று வச்சுருக்கேங்க. இது வந்து நான் இப்போது இது இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப தின்னாக குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களோட ஐஃபோனுக்கு நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வந்து இதில் கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பவர் பேங்க் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி. 10,000 mAh இருக்குது அப்படின்னா அதில் 6000 6500 mAh தான் உங்களுக்கு கன்வர்ஷனில் வரும். ஸோ இதெல்லாம் எனர்ஜி லாஸில் போய்டும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியில் வீணாக போய்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 mAh பவர் பேங்கை நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. அப்போ 10,000 mAhனா நான் 5000 mAh ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இப்போ இது வந்து 5000 mAh பவர் பேங்க் அப்படின்னு வைங்களேன். உங்களோட ஐஃபோனை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் 15 ப்ரோவை. பட் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்க முடியாது. 15 ப்ரோவை வேணால் ஓரளவுக்கு ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணும். அதுவும் நீங்கள் 20% டப் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ரோ. கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சிம்பிளாக இருக்குமா. இது வந்து டெம்ப்ட் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இதே மாதிரி மேக்ஸேஃப் பவர் பேங்க்ஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது வாங்கிக்கோங்க. இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் கொஞ்சம் லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட், இதுவும் கொஞ்சம் லைட் வெயிட் தின்னு காம்பேக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் உங்கள் டைஹார்ட் ஃபேன்லாம் இல்லை, சப்ஸ்கிரைபர் தான். நான் உங்களை 1 மந்த்தாக தான் பார்க்குறேன். டில் தட் டே ஐ வாட்சிங் யூ எவ்ரி வீடியோ யூ போஸ்ட் ஆன் யூடியூப். கீப் ராக்கிங் சிவா ப்ரோ. நன்றிகள். ஓகே. ஸோ நிறைய டேட்டாவும் கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம தான் பார்த்தோமே ஒன்று பக்கால அது வந்து வீடியோ. ஸோ இது வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சைக்கிள்ஸ் போயிருக்குன்னு, எஸ்ஓடி அண்டு இதுவும் எஸ்ஓடி ஆப் பேஸ்டு நம்ம நிறைய விஷயங்கள் டேட்டா பார்க்க முடியுது. அண்ட் இதுவும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி காமிச்சிருந்தாரு. iOS 18.6.1 இருக்கேன். ஸோ இப்போதைக்கு அதான் லேட்டஸ்ட்டு. அண்ட் என்னென்ன ஆப் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு அண்டு ஃபைனலாக எப்படி அது செக்ரிகேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, நல்ல டீட்டெயில். ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் போகிறீங்களா, தாராளமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் 16 சீரிஸ் 16 ப்ரோ மேக்ஸ் இல்லாட்டி 16+ வீடியோ அதிகமாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பேட்டரி பேக்கப்பும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழி தெரியல. அப்படி இல்லை நான் பழசு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா 15+ல ஒரு 256 GB இல்லை நான் எடுக்கிற வீடியோ உடனே நான் பிசிக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 128 GB போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ 15+ as well as வந்து 15 ப்ரோ மேக்ஸ். அப்போது இந்த 15 ப்ரோலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிகமாக வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக +ஓ மேக்ஸோ தான் தேவைப்படுது. ரைட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சேவரா நீ பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவாசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.